அன்பு உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் டாக்டர் ஜிஜி சிவா பேசுகிறேன், தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக. இன்று மாலை தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி கட்சிகள் 40 தொகுதிகளிலும், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சேர்த்து 40 தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதை மனதார தேசிய முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அந்த 40 தொகுதிகள் மாபெரும் வெற்றி என்று செய்தி அந்த தொலைக்காட்சியிலே நாம் பார்க்கின்ற போது தொடர்ந்து ஒரு 6 மாத காலமாக, அதாவது உள்ளூர் பத்திரிகை வெளிச்சம் பத்திரிகை என்று அதனுடைய பொறுப்பாசிரியர் மற்றும் எடிட்டராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் திரு பெஞ்சமின் அவர்கள் தொடர்ந்து ஒரு 6 மாத காலமாக கூர்ந்து கவனித்து வருகிறேன். அவர் எப்பொழுது பேசினாலும் திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதியில் வெற்றி பெறும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அது மட்டுமல்ல, அவருடைய இணையதளத்தில் சேனல் கூட பேசியிருப்பதாக நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். எனக்கு ஒரு வியப்பாக இருந்தது. அதாவது நான் திமுக தோழமை கட்சியாக இருக்கிறேன், நான் பேசலாம் 40 தொகுதியில் வெற்றி பெறும் என்று. ஆனால் ஒரு நடுநிலைவாதியாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் தொடர்ந்து 6 மாதத்திற்கு மேலாக இதே கருத்தை வலியுறுத்தி பேசுகிறார். அப்போது பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் பல கோடிகளை வாங்கி கொண்டு பொய்யான தகவல்களை சொல்லுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் வெற்றி பெறாது, 20 கிட்டத்தட்ட 23 தொகுதியில் வரைக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று பல பொய் தகவலை சொல்லியிருக்கிறார் கார்ப்பரேட் நிறுவனங்கள், சேட்டலைட் சேனல்கள் அவர் மூலமாக. ஆனால் ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையினுடைய நிறுவன ஆசிரியர் இந்த அளவிற்கு துல்லியமாக மக்களின் மனதை அறிந்து செயல்படுத்த முடியுமா ஒரு கருத்தில் என்று சொன்னால் மிகவும் குறைவுதான். ஏனென்றால் இவர்கள் போன்ற பத்திரிகையாளர்களுக்கு பொருளாதார உதவி செய்வதற்கு ஆட்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். தனது சொந்த உழைப்பிலே, சொந்த பணத்தில் வைத்து தான் இந்த மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த ஆய்வுகளை கருத்தில் கேட்டு பதிவிடுவார்கள். அதற்கு பெரிதாக யாரும் பணம் கொடுக்க மாட்டார்கள். எல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகள் நம்பி தானே கொடுப்பார்கள். இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்று மாலை நான் அனைத்து தொலைக்காட்சியிலும் பார்க்கின்ற போது அந்த 40 தொகுதி திமுக மாபெரும் வெற்றி என்று பதிவிட்டு கொண்டிருந்தார்கள். மிகவும் எனக்கு அந்த நேரத்திலே வெளிச்சம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு பெஞ்சமின் அவருடைய ஞாபகம் தான் எனக்கு வந்தது. உண்மையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய உணர்வாளர்கள் நாமெல்லாம் பல கோடிகளை வாங்கி கொண்டு பொய்யான தகவல்களை சொல்லக்கூடிய, அது போன்று நபர்கள் பேச்சை நம்பாமல் இது போன்று சிறிதாக மெல்ல 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 மக்களினுடைய மன ஓட்டத்தை கண்டுபிடித்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களை போன்ற பத்திரிகையாளர்களை நாம் பார்க்கின்ற போது நிச்சயமாக நாம் ஒரு வணக்கத்தை கொடுத்து ஒரு நன்றியை தெரிவித்து வரவேற்க வேண்டும் என்பதே என்னுடைய குறைஞ்சபட்ச ஆசை. அதுதான் இந்த தளத்தில் நான் பதிவிடுகிறேன். வெளிச்சம் ஆசிரியருக்கும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய குழுவிற்கும் தேசிய முன்னேற்ற கழகத்துடைய மனமான நன்றியை தெரிவித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மென்மேலும் பல வெற்றிகள், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுடைய மனதை இன்னும் கூர்ந்து கவனித்து தொடர்ந்து இது போன்ற உண்மை கருத்துக்களை மக்களுக்கு நலம் பெற வகையிலே கொடுக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.